நீ எழும்புகிற காலம் வருகிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல, இன்னும் அடுத்த மாசத்துல, இன்னும் கொஞ்ச நாட்களில் ஹல்லேலூயா 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 சில வீழ்ச்சிகளை கண்டு கலங்காதே. அவன் நீ எழும்புகிற காலம் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. எழும்புகிற காலம் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை பலிபீடத்திலிருந்து தீர்க்கமாய் பேசுகிறேன். நீங்கள் எழும்புகிற காலம் சமீபிக்கிறது. சீக்கிரத்துல ஒரு ராத்திரி உங்களுக்கு விடுதலை உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. இத்தனை நாள் நீங்கள் அழுத அழுகை, இத்தனை நாள் வடித்த கண்ணீர், எல்லாவற்றிற்கு பலன் சீக்கிரமா என் ஆண்டவர் விடுவிப்பார். நல்லாமே நம்புறவங்க ஆமென் என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல ஒரு டைம் உங்களுக்காக சமீபத்துல வருது. நீ எழுந்து நிற்கிற ஒரு நாள் வரப்போகிறது. யாரும் தாங்கி அல்ல, யாரும் உதவி அல்ல, உன்னோடு கூட இருக்கிறவரால் நீ எழுந்து நிற்பாய் என்று விசுவாசிக்கிறவங்க, கர்த்தரால் நடத்தப்படுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு நெருக்கம் வருதுன்னா, ஒரு விசாலம் சீக்கிரத்திலே வரப்போகிறது என்று அர்த்தம். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு எனவே எனக்கு பயம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். எனவே பயம் தேவையில்லை. பிரச்சனை அதிகமாகுதுன்னா, தேவ பிள்ளையை விடுதலை தருவேன்னு சொன்ன பிறகு ஒரு பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதுன்னா புரிஞ்சுக்கோங்க, விடுதலை பக்கத்துல வருதுன்னா. ஹல்லேலூயா. நான் உனக்கு இந்த விஷயத்துல ஒரு விடுதலை தருவேன் கர்த்தர் ஒரு வாக்கு தந்து விட்டு அந்த காரியத்துல உங்களுடைய நெருக்கம் அதிகமாகிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் விடுதலை சமீபமாய் வந்திருக்கிறது. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. வந்தது போல அல்ல, விடுதலையோடு வீட்டுக்கு போக போறீங்க. ஆமென். நாம் பார்க்க வரல, நம்ம அனுபவிக்க வந்திருக்கோம். ஆமென். பார்க்க வந்தவங்களுக்கு மீட்டிங் நல்லா இருக்கும், ஆனா அனுபவிக்க வந்தவங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. அவன் பார்க்க வருகிறவர்களா எல்லாம் அனுபவிக்க வர இது வீட்டுல இருந்து புறப்பட்டது. ஆமென். நான் போய் அவரை தொடரும். அப்படிதான் நான் போய் தொடரும். எனக்காக பேதுரு தொடுவார்ல, எனக்காக எங்க அம்மா தொடுவார்ல, நான் போய் தொடரும். நான் அந்த கூட்டத்துக்குள்ள போறது யாரோ தொடுவதை பார்க்கல, நான் தொடுறத ஃபீல் பண்ணும். நான் தொட்டாதான் அந்த வல்லமை என்ன தொடும். ஹல்லேலூயா. என் பக்கத்துல இருக்கிறவங்க ஆராதிக்கிறதுனால அந்த வல்லமை என்ன தொடுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. நான் தொட்டாதான் அந்த வல்லமை என்ன. அப்ப பிரசனத்துல வரும்போது நம்முடைய ஏக்கம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே நான் அதை அனுபவிக்கணும், ஆண்டவரே நான் அதை அனுபவிக்கணும். இவன் வீட்டுல இருந்து புறப்படும் போதே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு மார்க் 5:27 சொல்லப்படுகிறது, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். அவருடைய கான்பிடன்ட பாத்தீங்களா? ஆமே. இதுக்கு முன்னாடி அவர் அநேக வைத்தியர்கள்ட்ட போனான், பல பணங்களை செலவழித்தான். வைத்தியர்கள்ட்ட போகும்போது இந்த வைத்தியர்கிட்ட போனா சொஸ்தமாவேன்லாம் போயிருக்க மாட்டான். போய் பார்ப்போம், சொஸ்தம் கிடைச்சா ஓகே இல்ல. ஆமே. நிறைய டாக்டர்ஸ் சொல்றது ட்ரை பண்ணி பார்ப்போம், இந்த மருந்தை ட்ரை பண்ணி பார்ப்போம், இதுல சுகம் கிடைச்சா ஓகே, இல்லைன்னா இன்னும் சிவியரா ஒரு மருந்தை கொடுத்து பார்க்கணும். ஆமே. நாமளும் சில ஹாஸ்பிட்டலுக்கு போறது இங்க போனா சுகம் கிடைக்கும் இல்ல, போய் பார்ப்போம் இல்ல. அங்க நமக்கு ஒருவேளை பிடிக்கலைன்னா அடுத்த ஹாஸ்பிட்டல் மாத்திடுவோம். ஆனா இங்க இவா இயேசு கிட்ட வரும்போது போய் தொட்டு பார்ப்போம், சுகம் கிடைச்சா. அப்படி வரல, நான் தொட்டாலே போதும் எனக்கு விடுதலை கிடைச்சிடும். என்ன ஒரு நம்பிக்கை. எங்கேயாவது ஆண்டவர் இந்த வேதத்துல சொல்லி இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணும்போது எங்கேயாவது யாரையாவது பார்த்து சொன்னாரா என் வஸ்திரத்தை தொடு சுகம் கிடைக்கும்னு? அப்ப இவளுக்கு எப்படி அந்த நம்பிக்கை வந்துச்சு? அவளுக்கு இருந்த விசுவாசத்தை பாத்தீங்களா? எந்த இடத்துலயுமே ஆண்டவர் என் வஸ்திரத்தை தொடுங்க சுகம் கிடைக்கும் சொல்லல. ஆமே. ஆனா இவளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பாருங்க. அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, ஃப்ரெண்ட்ல வந்தாதான் விடுதலை இல்ல. ஹலோ, ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ல இடம் கிடைக்கல பரவாயில்ல, அங்க இருந்தாலும் வஸ்திரத்தொங்களால் ஆலய நிறைந்திருக்கிற. ஆமே. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தாலும் ஆட்லைல இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், அவளுடைய விசுவாசம் எனக்கு அவர் கையை பிடிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள சூழ்நிலை உண்டாகுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு நெருக்கம் அப்படி இருக்கு இயேசு சுத்தி. எனக்கு அவரை போய் அவர் கையை பிடிக்க முடியுமான்னு தெரியல, அவருக்கு முன்னாடி நின்று பேச முடியுமான்னு தெரியல, எனக்கு சர்ச்சைகளை புல்பிட்டுக்க பக்கத்துல போய் உட்கார முடியுமான்னு தெரியாது. அதுக்காகவே காலையிலே கிளம்பி வரக்கூடிய கூட்டங்கள் இருக்குறீங்க. இல்ல, நான் தப்பு சொல்லல, நான் சொல்றேன். சில நேரத்துல அவளுடைய ஏக்கம் என்னன்னா, எனக்கு அவர் கையை பிடிச்சி என் சுகத்தை, எனக்கு ஒரு பலவீனத்தை சொல்லி சுகத்தை வாங்குறதுக்குள்ள சிச்சுவேஷன் அங்க இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா அவன் வீட்டுல இருந்து புறப்படும் போதே அவருடைய வஸ்திரத்தின் ஓரம்
அந்த வஸ்திரத்தின் ஓரம் அது தூரத்துல இருந்து இப்படி கை நீட்டாலே தொட்டுடலாம். ஆமே, அவளுக்குள்ள இந்த கான்பிடன்ட். ஆண்டவர் எந்த இடத்துலயுமே சொல்லல என் வஸ்திரத்தை தொட்டா சுகம் கிடைக்கும், அவர் எந்த இடத்துலயுமே சொல்ல. ஆனா இவளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பாருங்க. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே, நான் போய் தொட்டுட்டேன்னா வீட்டுக்கு வரும்போது இப்படி வரமாட்டேன், விடுதலையாய் தான் வருவேன். இந்த ஏக்கத்தோடு இந்த கூட்டத்தில் நீங்கள் அமர்ந்து ஆராதிப்பீர்களானா, நீங்கள் புறப்படும் போது வந்தது போல அல்ல, விடுதலையோடு தான் கர்த்தர் புறப்பட பண்ணுவான். என் ஆண்டவர் விடுவிக்கிறவர்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி, நாம விடுவிக்கிறவர் என் கூட இருக்கும்போது. ஆமென். பிரச்சனைகள் அதிகமாக சில நேரத்துல, ஆனா பிரச்சனை அதிகமானது விடுதலே கிடைக்காது என்றல்ல. ஆமென். கூட அவர் இருக்கிறாருங்கிற நிச்சயம் இருக்குதுன்னா நிச்சயம் விடுதலை உண்டு. பக்கத்துல ஒருத்தங்க கை பிடிச்சு சொல்லுங்க, நிச்சயம் விடுதலை உண்டு சொல்லுங்க. ஆமென். சொல்றீங்களா? நிச்சயம் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் சொல்ல போனா விடுதலை வருதுனாலே பிரச்சனை ஜாஸ்தியாகும். ஆமென். விடுதலை வருது, அது தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை வருதுனாலே பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதுன்னா புரிஞ்சுக்கோங்க, விடுதலை வரப்போகுதுன்னா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எப்படிப்பா விடுதலை வருதுன்னு சொல்ல, என் கூட விடுவிக்கிறவர் இருக்கிறார், விடுவிக்கிறவர் இருக்கிறார். விடுதலை வருதுனால பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். ஆமென். ஏற்கனவே இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். இவ வீட்டுல இருந்து புறப்படுறாள், புறப்படும் போது அவ ஏன் நெருங்கி போய் தொட்டா போதும் இருக்கிறான். இயேசு பக்கத்துல ஒரு பெரிய நெருக்கமே இருக்கும். திரளான ஜனங்கள், இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க திரளான ஜனங்கள் நெருங்கி இருப்பார்கள். இப்ப இயேசு டிராவல் பண்ணிட்டே இருக்கிறாரு, ஒரு நெருக்கமா ஜனங்கள் கூட போயிட்டே இருக்கிறான். தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த கூட்டம் பயங்கர நெருக்கமா இருக்கும். இந்த நெருக்கமா இருக்கிற கூட்டத்தை பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நீங்க சர்ச்சிலே எடுத்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற நெருக்கத்துக்கும் இங்க இருக்கிற நெருக்கத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்ல. இங்க ஒருத்தர் மடிக்க மேல மடியில உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆனா பின்னாடி அப்படி இல்லை, ஃப்ரீயா சில டைம்ல உட்கார்ந்துருப்பாங்க. இந்த நெருக்கம், அதாவது ஒரு விஐபி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஐபியை பார்க்கறதுக்கு ஜனங்கள் நெருக்குவாங்க. எங்க இந்த நெருக்கத்தின் டென்சிட்டி அதிகமா இருக்கும் தெரியுமா? தள்ளி நிக்கிறவங்க இல்ல, பக்கத்துல நிக்கிறாங்கல்ல, அந்த ஏரியால வந்து அந்த டென்சிட்டி, அதனுடைய அந்த தன்மை வந்து நெருக்கத்தின் தன்மை ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அப்படி நெருக்குவாங்க. ஆனா அது கொஞ்சம் பின்னாடி நிக்கிறாங்க பாருங்க, இவங்க ஏரியா பக்கத்துல ரொம்ப நெருக்கம் இருக்காது. இவ வந்துட்டா, கூட்டத்துக்குள்ள வந்துட்டா, பின்னாடி இருக்கும்போது அந்த நெருக்கம் ரொம்ப தெரியல. ஆனா உள்ள போக 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 தான் தெரியுது, எப்போ உள்ள என்ன நெருக்கம் பாருங்க. இவ்வளவு நெருக்கத்தின் நடுவிலும் அவ என்ன தீர்மானம் எடுக்கலன்னா, ஐயோ இந்த நெருக்கத்துல நான் எப்படி நெருங்கி போறது, நான் திரும்புறேன்னு சொல்லி திரும்பாம அந்த நெருக்கத்தின் தன்மையிலும் அவ இன்னும் கை வைக்க போறான். ஆமென். அதை நான் இப்படி சொல்ல விரும்புறேன். நெருக்கம் டென்சிட்டி அதிகமாக அதிகமாக அவளுக்கு என்ன ஃபீல் ஆக தொடங்கிட்டு தெரியுமா? நான் தொடுகிறவர் பக்கத்துல வந்துட்டார் அர்த்தம். எனக்கு விடுதலை பக்கத்துல வந்துட்டு அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது? என் பிரச்சனை இன்னைக்கு ஜாஸ்தி ஆகுதா, என் நெருக்க டென்சிட்டி அதிகமாகுதா, எனக்கு விடுதலை பக்கத்துல வந்துட்டு அர்த்தம். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. யாகே അങ്ങെന്നുമെൻ ദൈവം, തലമുറ തലമുറ യാഹേ യാഹേ അങ്ങെന്റെ സങ്കേതം, തലമുറ തലമുറയാ നീ മയങ്ങുകില്ല, നീ ഉറങ്ങുകില്ല, ഇസ്രായേലിൻ പരിപാലകൻ താൻ, നീ മയങ്ങുകില്ല. ഹല്ലേലൂയാ. எனக்கு எனவே பயம் தேவையில்லை. பிரச்சனை அதிகமாகுதுன்னா, தேவ பிள்ளையை விடுதலை தருவேன்னு சொன்ன பிறகு ஒரு பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதுன்னா புரிஞ்சுக்கோங்க, விடுதலை பக்கத்துல வருதுன்னா. ஹல்லேலூயா. நான் உனக்கு இந்த விஷயத்துல ஒரு விடுதலை தருவேன் கர்த்தர் ஒரு வாக்கு தந்து விட்டு அந்த காரியத்துல உங்களுடைய நெருக்கம் அதிகமாகிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் விடுதலை சமீபமாய் வந்திருக்கிறது என்ற அர்த்தம். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விடுதலை தருவேன் சொன்ன பிறகு, இந்த காரியத்துல உனக்கு ஒரு மீட்பு இருக்குது, இந்த காரியத்துல உனக்கு ஒரு ரட்சிப்பு இருக்குது, இந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு என்று கர்த்தர் சொன்ன பிறகு
அந்த விஷயத்துல நேற்றுக்கு இருந்த நெருக்கத்தை விட இன்னைக்கு நெருக்கம் ஜாஸ்தி ஆகுதுன்னா, கொஞ்ச நேரத்தில் ஒரு வார்த்தையை நான் காண்பிக்கும் போது அது உங்களுக்கு புரியும். அந்த நெருக்கம் ஜாஸ்தி ஆகுதுன்னா நாம என்ன நினைக்கிறோம்னா, ஐயோ இனி எனக்கு விடுதலை கிடையாது. இல்ல இல்ல, விடுதலை பக்கத்துல வந்துட்டுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்ச காலத்துல. ஆமா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த பிள்ளைங்க பிறந்து வளரும் போது ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது இல்ல. ஆமா, அந்த ஸ்டேஜ்ல இப்போ எலும்பி நிக்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கு, ஊந்து போகிற ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அடுத்து பல்லு வளர்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்ல. இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போதும் பிள்ளைங்க லைஃப்ல ஒரு பலவீனம் வரும் இல்ல. பெற்றோருக்கு அது தெரியும். பல்லு வளர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபீவர் வரும். நார்மலா மற்றபடி ஃபீவர், வைரல் ஃபீவர்லாம் வருது. அதுக்கு நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போவோம், ட்ரீட்மெண்ட் உடனே கொடுப்போம். ஆனா இந்த பல்லு வளரும் போது வரக்கூடிய ஃபீவர், இல்ல ஏதாவது அடுத்த ஒரு வளர்ச்சியில வரும்போது ஒரு பலவீனம் வருதுன்னா அது பெற்றோருக்கு நல்லாவே தெரியும். இந்த ஃபீவர் எதனால? இந்த ஃபீவர் வந்தது பிள்ளைய இன்னும் பலவீனமாக்கல்ல, பிள்ளைக்கு ஒரு விடுதலை உண்டாக போகுது, ஒரு வளர்ச்சி வரப்போகுதுன்னு அர்த்தம். என் பிள்ளை அடுத்த ஸ்டேஜுக்கு போக போறான்னு அர்த்தம். பழைய வாழ்க்கையில இருந்து புதிய ஒரு காரியத்துல கால் வைக்க போறான்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை நம்புகிறீங்க? கர்த்தரால் நடத்தப்படுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு நெருக்கம் வருதுன்னா ஒரு விசாலம் சீக்கிரத்திலே வரப்போகிறது என்று அர்த்தம். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோட, எனவே எனக்கு பயம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் விடுதலை தருவேன் என்று சொல்லிவிட்டு, விடுவிக்கிறவர் என் கூட இருந்து விட்டு ஒரு நெருக்கம் வருதுன்னா விடுதலை சமீபமாகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே எகிப்து தேசத்திற்குள் அவர்கள் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு விடுதலைக்காக. அவங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தினுடைய பலன் தான் கொஞ்ச நாள்ல அவங்க கூட்டத்தின் நடுவில் யார் நிக்கிறானா, விடுதலை கொடுக்கும்படி கர்த்தர் அனுப்பின மோசே நிற்கிறான். மோசையை பார்த்து மோசையை கர்த்தர் சந்தித்ததெல்லாம் ஜனங்களிடத்தில் சொன்னதும் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். யாத்திராகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 30, 29 முதல் 31 வசனங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். மோசையும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வர செய்தார்கள். கர்த்தர் மோசைக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தார். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். இப்ப அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, விடுதலை தருகிறவர் வந்து விட்டார், விடுவிக்கிறவர் வந்துட்டார். அடுத்த நாள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, நம்ம விடுதலையாக போறோம். ஆனா அடுத்த நாள் நடந்த இன்சிடென்ட் என்ன தெரியுமா? ஆரோனும் மோசையும் பார்வோனையும் சந்தித்து வந்ததும் இருந்த பிரச்சனையோட பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியாகுது. விடுதலை தருகிறவர் வந்த பிறகு இருந்த பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியாகுது. இந்த பிரச்சனை அதிகமானதும் எந்த ஜனம் சந்தோஷப்பட்டு தலை குனிந்து கர்த்தரை வணங்கினார்களோ அதே ஜனம் இப்போ மோசேட்ட சொல்றாங்க. 5வது அதிகாரம் 21வது வசனத்துல அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையில் பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர்கள். மோசையை பார்த்து ஆரோனை பார்த்து என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லிட்டாங்க. இத கேட்டுட்டு மோசைக்கு தாங்க முடியல. ஆமா, இன்னைக்கு இதே போலதான் விடுதலை தருவேன்னு சொன்ன பிறகுதான் இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல அநேக பிரச்சனைகள் அதிகமானது. இந்த பிரச்சனை அதிகமானதும் நாமும் அநேக நேரத்தில் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா நேற்றுக்கு இந்த பகுதி ஆண்டவர் என் பார்வைக்கு வித்தியாசமா அதை தியானிக்க வைத்தார். நேற்றுக்கு டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த ஒரு செய்தி கேட்டுட்டு இருந்தேன். அந்த செய்தியில இந்த சாப்டர்ஸ் வந்துச்சு. அந்த சாப்டர்ஸ் வரும்போது அந்த அவர் பேசிட்டு இருக்கிற டைம்ல ஆண்டவர் இந்த வார்த்தையை இப்படி அதை தியானிக்க வச்சார். விடுதலை தருவேன்னு சொன்ன பிறகு ஒரு பிரச்சனை அதிகமாகுதுன்னா உன் விடுதலை கிடைக்காதுன்றல்ல, விடுதலை சமீபமா வந்துட்டு அர்த்தம். ஹல்லேலூயா. இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தெரியும்,
திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், 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 கடினப்படுத்தினார். எதுக்கு கடினப்படுத்தினார்னா, உன் விடுதலை பக்கத்துல வர்றதுக்காக. எனக்கான விடுதலை சமீபமா இருக்குதுன்னு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனை அதிகமாகுதா? ஹalleluya, ஆமென். ஆமா, இவ்வளவு பிரச்சனை நடுவிலும் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்கிறதற்கு அடையாளம் என்ன? ஒன்று, ஆமென், விடுவிக்கிற மோசே இன்னும் உன் நடுவில் தான் இருக்கிறார், விடுவிக்கிற கர்த்தர் இன்னும் என் கூட தான் இருக்கிறார் என்று சொல்றவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். பிள்ளைங்க பிறந்ததுமே எழுந்து நடக்குமா? நடக்காது. ஆனா நமக்கு என்ன ஆசை? பிள்ளை பிறந்ததுமே, அது தாய்மார்களுக்கு அந்த சுமந்து சுமந்து கை வலிச்சு எப்ப நடப்பேன், அதுக்கு ஒரு டைம் இருக்கு. ஆனா நீங்க பாருங்க, ஒரு 3 மாசம் தாண்டும் போது ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணும்? பெற்றோரே சொல்லுங்க, நீங்களாம் பிறந்து போது நடந்து வந்த மாதிரி 3 மாசம் தாண்டோன்னா அது கமரும். கமந்தது நமக்கு ஒரு சந்தோஷம். கமந்த பிள்ளை அடுத்து என்ன செய்யும்? முட்டங்கால போட்டு ஊனம், அதுக்கப்புறம் ஊறும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அது ஊற தொடங்குதுனாலே நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கான்பிடென்ட், இன்னும் பிள்ளை எழும்பிடும் இல்ல? அந்த பிள்ளைக்கு என்ன சந்தோஷம் வந்துடும்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம எழும்பிடலாம். கொஞ்ச நாள்ல, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் இருக்கு. ஆனா அந்த டைமுக்கு முன்னாடியே பிள்ளை எதுக்கு ட்ரை பண்ணும் தெரியுமா? எழும்புறதுக்கு ட்ரை பண்ணும். எழும்ப ட்ரை பண்ணும் போதுதான் இதுவரை வராத வீழ்ச்சி வரும். ஆமென். எழும்ப ட்ரை பண்ணும் போதுதான் இதுவரை வராத வீழ்ச்சி வரும். ஊறும் போது வராத வீழ்ச்சி எழும்ப ட்ரை பண்ணும் போது வரும். அது ஒருக்க எழும்பி நிற்கும், விழும் பாருங்க. ஒருக்க எழும்பி நடக்க ட்ரை பண்ணும், விழும் பாருங்க. நான் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு எழும்புறதை நிறுத்தாது. நான் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு எழும்புறதை நிறுத்தாது. நான் விழுறேனா சீக்கிரத்துல என்ன எழும்ப பண்ணுவாரு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நெருக்கம் அதிகமாகுதுனாலே ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கோங்க, சீக்கிரத்துல என்ன எழும்ப பண்ண போகிறார். ஆமென். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அத்தனை கண்ணு எதை பார்க்க தெரியுமா? அந்த பிள்ளை விழாம நின்று நடக்கிறத. எத்தனை பேர் எனக்குன்னு ஒரு டைம் வர போகுது, ஓ எனக்காய் ஒரு நாள் வர போகிறது, எழும்ப மாட்டேன் இருக்கிற என் வாழ்க்கை நான் எழும்பி நிற்பேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஹalleluya. என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே. கரங்களை உயர்த்தி சொல்ல, என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். ஹalleluya. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். இந்த பிள்ளை ஒரு விஷயம் எழும்பி விழுந்ததும் அடுத்து எழும்ப மாட்டேன்லாம் சொல்லிட்டு படுத்திருக்காரு. நம்ம பிள்ளைய போய் படு, நீ எழும்பாது படுத்து இப்படி சொல்லுவோம். ஆனா அந்த பிள்ளை திரும்ப இது விழுந்து விழுந்து எழும்பும். ஆனா ஒரு டைம் வரும்போது அந்த பிள்ளைக்குள்ள யாராவது சொல்றாங்களான்னு தெரியல, இல்ல ஆண்டவர் காதுக்குள்ள எழும்பி நட இப்படி சொல்றாரான்னு தெரியல. ஒரு டைம் வரும்போது அந்த பிள்ளை எழும்பி நிற்கும்ல, இயேசுவின் நாமத்துல. ஒரு டைம் உங்களுக்காக சமீபத்துல வருது, நீ எழுந்து நிற்கிற ஒரு நாள் வரப்போகிறது. யாரும் தாங்கி அல்ல, யாரும் உதவி அல்ல, உன்னோடு கூட இருக்கிறவரால் நீ எழுந்து நிற்பா என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹalleluya. ஆமென். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பேர் கை கொடுத்து ஹெல்ப் பண்ணி நடத்தி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனா ஒரு டைம் வரும்போது யாரு கையும் தாங்காது, அந்த பிள்ளை எழும்பி நிற்கும்.
ஆமே. மோசே உள்ள வந்த பிறகு, விடுதலை உண்டுன்னு சொன்ன பிறகு பிரச்சனை அதிகமாகுது. பிரச்சனை அதிகமாகுது. நாம இதுல என்ன நினைக்கிறோம்னா, ஐயோ சும்மா இருந்த என்கிட்ட ஆண்டவர் வார்த்தை தந்துட்டாரு. ஆமே, ஒழுங்கா நல்லா தான் போயிட்டு இருந்து. கொஞ்சம் பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை தாங்கி தாங்கி இதுவரை இப்படியே போய் என் வாழ்க்கை முடிஞ்சிருந்தா கூட நல்லா இருந்தது. அப்படி இருக்கிற நேரத்துல தான் நான் உன்னை விடுவிக்கிறேன் வந்து சொன்னார். சொல்லி அடுத்த நாள் பார்த்தா இருந்த பிரச்சனை இல்ல. இதுக்கு ஆண்டவரை பேசுனீங்க. விடுவிக்கிறவர் வந்த பிறகு பிரச்சனை அதிகமாகுதுன்னா உனக்கான விடுதலை சமீபமாகி விட்டது. ஆமே. பக்கத்துல 2 பேர் முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க சீக்கிரத்துல எழும்புவீங்க அப்படி சொல்லுங்க. ஆமே. இப்போ 3 மாசம் தான் ஆச்சு, 8 மாசத்துல எழும்பிடுவீங்க. ஹல்லேலூயா. என்ன எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். ஹல்லேலூயா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு நான். சில பிள்ளைங்க 8 மாசத்துல எழுப்பி நடக்கும், சில பிள்ளைங்க 1 வருஷம் தாண்டி தான் எழுப்பும். அது கர்த்தர் குறிச்ச டைம், அது கர்த்தர் குறிச்ச டைம். ஆமா, உங்க பக்கத்துல இருக்கவங்க ஒருவேளை நாளைக்கு எழும்பிடலாம், அதுக்காக நீங்க எழும்ப மாட்டீங்கன்னு கிடையாது. அடுத்த நாள் நீங்க எழும்புவீங்க. உங்களை கர்த்தர் எழும்ப பண்ணுவா, என்னை கர்த்தர் எழும்ப பண்ணுவா. எனக்கு உண்டான நெருக்கம் வந்தது, அந்த நெருக்கத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு விசாலத்தை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரி போடே, என்னை எழும்ப பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயை அனுப்பினதே இன்னும் பிரச்சனை அதிகமாக்குறதற்கல்ல, மோசேயை அனுப்பினதே பிரச்சனையிலிருந்து விடுவிக்க. ஹல்லேலூயா. அனுப்பினதே விடுதலை தர. அப்படி அனுப்பப்பட்ட மோசைய விடுதலையோட திருப்பி வர விடாம கர்த்தர் அந்த இடத்துல இருந்து திரும்ப வர கர்த்தர் அனுமதிக்கல. அவன் திரும்ப வரணும்னா விடுதலையோட தான் வரணும். ஒரு மோசே வந்ததுக்கே இவ்வளவு வைராக்கியம் இருக்கணும். எனக்காய் விடுதலை தர வந்தவ, எனக்காய் விடுவிக்க வந்தவ. எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தை இது எனக்காக தான் கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரி போடே, சீக்கிரத்தில் நடக்கும் இது. ஆமென். இருதயம் கடினமாகுதா? பார்வோன் இருதயம் கடினமாகிறத பாக்குறீங்களா? இஸ்ரவேலரே, சீக்கிரத்துல சீக்கிரத்துல ஒரு ராத்திரி உங்களுக்கு விடுதலை உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. இத்தனை நாள் நீங்கள் அழுத அழுகை, இத்தனை நாள் வடித்த கண்ணீர், எல்லாவற்றிற்கு பலன் சீக்கிரமா என் ஆண்டவர் விடுவிப்பார். நல்ல ஆமே நம்புறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இப்பொழுது சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். என்னை பலப்படுத்தும் தேவன், அவர் உயிரோடு இருக்கிறார். அவன் மோசே உள்ள இருக்கிறார், மோசே இருக்கிறார். மோசே இருந்து பிரச்சனை அதிகமாகுதா? விடுதலை சமீபமாயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். எல்லா நெருக்கத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறவர். ஆமென். ஒரு முறை விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் எழும்பவே முடியாது என்றல்ல, அந்த பிள்ளை திரும்ப திரும்ப ட்ரை பண்றது போல. ஆமென். கர்த்தர் உங்களை எழுப்பி நிறுத்தும். ஒரு டைம் உண்டு, ஒரு டைம் உண்டு. கர்த்தர் ஒரு காலத்தை குறிச்சிருந்தா. ஏன் மோசே அனுப்புற அன்னைக்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு ஒரு விடுதலை மொத்தமா கொடுத்திருக்கலாம். விடுவிக்க ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. நேற்றைக்கு ஒரு செய்தி ஒரு இடத்துல கொடுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை எழுத வைத்தார். ஆமே, குறித்த காரியத்திற்கென்று ஒரு குறித்த காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எனக்கு குறித்த காரியத்திற்கென்று ஒரு குறித்த காலத்தை வச்சிருக்கிறார். ஆமா, அந்த காலம் வரையிலும் நான் நம்பணும், நான் பொறுமையா இருக்கணும். மோசே உள்ள வந்துட்டார்ல, வந்து இனி எனக்கு விடுதலை உண்டாங்கிறத நான் எதை வச்சு அறிந்து கொள்வேன்னா மோசே என் கூட தான் இருக்கிறார். மோசே இன்னும் உள்ளதா இருக்கிறார். ஆமா, எனக்கு விடுதலை உண்டா எதை வச்சு? என் மீட்பர் இன்னும் உயிரோட தான் இருந்து கொண்டிருக்கிறார். யோபுக்கு அதுதான் நிச்சயம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதனால என்ன சொல்ற யோபு, எனக்கு குறித்திருக்கிறது என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். எனக்கு ஏதோ ஒன்று கர்த்தர் பார்த்து வச்சிருக்கிறார். இந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் பார்த்து வச்சிருக்கிறார். அவர் குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார், நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார், நான் கழுகை போல எழும்ப செய்திடு. என்னை எழும்ப பண்ணும்,
என்னை எழுப்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழுப்புவேன் அவர் பலத்தால். என்னை எழுப்பப்படும், ஓ நான் எழுப்புவேன். என் வாழ்வை இடிக்கும், என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். பாடுங்கள். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய், நல்ல கைகளை தட்டி எழுப்பப்படும், என்னை எழுப்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழுப்புவேன். ஓ என்னை எழுப்பப்படும் ஆண்டவர், ஆமே நான் எழுப்புவேன். மறுபடியும் இந்த வார்த்தை சொல்லுங்க, என்னை எழுப்பப்படும் ஆண்டவர், என்னை எழுப்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழுப்புவேன். என்னை எழுப்பப்படும், என்னை எழுப்பப்படும் இருக்கிறார், நான் எழுப்புவேன். என் பலன் ஒன்றுமில்லை, என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்றும் குறையவில்லை. என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே எழும்ப செய்வார். ஆமே பராக்கிரமம் அல்ல, ஆவியின். நல்ல கைகளை தட்டி எழுப்பப்படும், என்னை எழுப்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். எழுப்பப்படும், என்னை எழுப்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. சொல்ல சபை இந்த வார்த்தை விசுவாசத்தோடு, என்னை எழுப்பப்படும், என்னை எழுப்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். எழும்புவேன், நீங்கள் எழும்புவீர்கள். கழுகை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புகிற காலம் வருகிறது. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லு சபையை ஒரு விசை கூட, என்னை எழுப்பப்படும். என்னை மோச இருக்கிறான். ஆமென். பிரச்சனை அதிகமாகிறதா, விடுதலை சமீபமாகிறது. பிரச்சனை அதிகமாகிறதா, விடுதலை சமீபமாகிறது. விடுவிக்கிறவர் இருக்கிறார், விடுதலை தருகிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி விடுதலையோடு ஒரு சில நிமிடங்கள் ஆவி நிறைவோடு, என்னை விடுவிக்கிறவர் என்னோடு உண்டு. இதோ விடுதலை சமீபம், விடுதலை சமீபம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையை, பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையை. ஆமென், 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 ஆமென். இதோ இதோ பல ஆண்டுகள் பட்ட பாடுகளுக்கு இந்த நாளிலே ஒரு விடுதலை. பல நாட்கள் சுமந்த வேதனைக்கு இந்த நாளிலே ஒரு விடுதலை. விடுவிக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறார். நீ எழும்புவார், நீங்கள் எழும்புவீர்கள், நீங்கள் எழும்புவீர்கள், நீங்கள் எழும்புவீர்கள். விடுதலையாக்கப்பட்டவர்களாய், ஆமென், சமாதானம் உள்ளவர்களாய் நீங்கள் எழும்புவீர்கள். உன்னை முடங்க பண்ணின அத்தனை காரியத்தில் கர்த்தர் முடக்கி போடுவாராக. ஆமென், ஆமென். எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக் கொண்டு எழும்பு. மகிமை, 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 மகிமை. மோசே அனுப்பப்பட்டது உன்னை விடுவிக்க, உங்களை விடுதலை ஆக்கவே. அவர் உங்களுக்காய் அனுப்பப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெய்யாகவே நீங்கள் விடுதலையானீர்கள். Thank you
அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. விழுந்ததை கண்டு கலங்காதீர்கள். நீங்கள் விழுந்தாலும் எழும்புவீர்கள். ஆமா, எழும்ப மாட்டேன் என்று அல்ல, நீங்கள் எழும்புவீர்கள். எழும்புகிற காலம் வருகிறது. நீ எழும்பி துதிக்கிற காலம் வருகிறது. நீ நிமிர்ந்து மகிமைப்படுத்துகிற காலம் வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே. ரபா சந்தர பலபோதரியா தரபல கதர. ஓ மகிமை 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 மகிமை. இது ஒரு வல்லமை தொடுகிறது. இது ஒரு வல்லமை தொடுகிறது. வல்லமை தொடுகிறது. வல்லமை தொடுகிறது. நீ நிமிர்ந்து மகிமைப்படுத்த. ஷகத ரகப கதரிமன ஹந்தலரா. ஹalleluya hallelujah 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 hallelujah. நீ மெய்யாகவே விடுதலையாக்கப்பட்டார். நீ மெய்யாகவே விடுதலையாக்கப்பட்டார். கிறிஸ்துவால் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள். Thank you Jesus, thank you Jesus. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். அவர் சத்துருவே எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறபடியா, கர்த்தர் என்னை தாங்குகிறபடியா நான் எழும்புவேன். நான் எழும்புவேன். விசுவாசிக்கிற உள்ளமே கம்பீரித்து ஆர்ப்பரி. நீங்கள் எழும்புவீர்கள். நீ எழுப்புகிற காலம் வருகிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல, இன்னும் அடுத்த மாசத்துல, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல. ஹalleluya hallelujah hallelujah. சில வீழ்ச்சிகளை கண்டு கலங்காதே. அவன் நீ எழும்புகிற காலம் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. எழும்புகிற காலம் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை பலிபீடத்திலிருந்து தீர்க்கமாய் பேசுகிறேன். நீங்கள் எழும்புகிற காலம் சமீபிக்கிறது. எழும்புவீர்கள், எழும்புவீர்கள். எழும்புவே 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 எழும்புவே. கழுகை போல எழும்புவே. சிறகை அடித்து எழும்புவே. கழுகை போல எழும்புவே. சிறகை. ஒரு விஷயம், அப்படியே கண்களை மூடி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எழும்புவேன். நான் எழும்பு. இந்த விஷயத்திலிருந்து நான் எழும்புவேன். இந்த காரியத்திலிருந்து கர்த்தர் என்னை எழும்ப பண்ணுவா. இந்த வேதனையிலிருந்து கர்த்தர் என்னை எழும்ப பண்ணுவா. இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்னை எழும்ப பண்ணுவா. சீக்கிரத்திலே கர்த்தர் என்னை எழும்ப பண்ணுவார். அதற்கான அடையாளங்கள் தெரிகிறது. அதற்கான சூழ்நிலை எனக்கு தெரிகிறது. என்னை சீக்கிரத்திலே விடுதலை சமீபமாய் வருகிறது. விடுதலை சமீபமாய் வருகிறது. விசுவாசிக்கிற உள்ளங்கள் கம்பீரத்தோடு ஆர்ப்பரித்து இதோ உங்கள் விடுதலை சமீபமாய் வருகிறது. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா என்றாகிலும் கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வஞா உங்களை முடங்க பண்ணுகிறவைகளை அவர் முடங்கி இருக்கிற உங்களை கத்து எழுப்ப பண்ணுவார். ஆமென். எண்ணியலாய்மையில் நீ செயல்படுவே. கரம் என்னை விலகாதிருக்கும். எண்ணியலாய்மையில் நீர் செயல்படுவே. கரம் என்னை
ஆமென். மாலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மாறிப்போரை எழ செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு